ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் வந்துட்டு மே எண்ட்லேருந்து இப்போ இந்த மாதம் 1 மந்த்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்போ வந்து ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகி இப்போ திரும்பவும் வந்துட்டு சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரு நாள் தான் போயிருக்கு. ஸோ இது லாங் டேர்மில் வச்சு பார்ப்போம். ஒரு 1 டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்து தான் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்து தான் இப்போ வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. நிறைய பையர்ஸும் செல்லர்ஸும் அந்த இடத்துல மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன் இப்போ நிற்கிறது. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து போயிடும், இந்த ரேஞ்சுக்கு போயிடும். 2100 இப்போ இருக்குது, 1880, ஒரு 120 பாயிண்ட் பக்கம் இறங்கிடும் கீழே. ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறையா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. இங்கேயும் ரிஜெக்ஷன், இங்கேயும் ரிஜெக்ஷன், இங்கே மட்டும் மேலே போய்ட்டு வந்திருக்கு. ஸோ அதே ஹைட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ திரும்பவும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது லாங் டேர்மில் வச்சு பார்க்கும்போது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஹவர்ஸ் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் உட்காந்துருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி ஸ்ட்ராங் ஃபாலில் இருந்தது. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுனா பாருங்கள், கீழே வந்து பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. மேபி அவங்களும் சேல் பண்ணாங்க அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரிய ஃபாலாக இருக்கும். இப்போதைக்கு இது ஃபால் ஆகல, சைட்வேஸில் போகிறதுனால திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்.